அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகேந்திரன், IFHRMS விப்ரோ டெக்னிக்கல் டீம் மெம்பர். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா IFHRMS SR டிஜிட்டலைசேஷன் அப்ளிகேஷன் வெர்ஷன் 4.0 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் 3 சர்வராக நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு லிங்க் நான் காமிக்கிறேன். ஸோ ரீஜன் வைஸ் லாகின் யூஆர்எல்ஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் யூஆர்எல் டைப் பண்ணாவே நம்மளுக்கு ரீஜன் வைஸ் வந்து சர்வரை 3ஆக பிரிச்சிருக்கிறது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ சென்னை, வெள்ளூர், PAO ஈஸ்ட்டு, PAO ஹைகோர்ட், PAO நார்த், PAO செக்ரட்டரியேட், PAO சவுத், PAO கார்பரேஷன், PAO நியூ டெல்லி லாகினோட யூஆர்எல் வந்து நம்ம டிஸ்பிளே ஆகும். சென்னை அண்டு ட்ரிச்சி ரீஜனுக்கு உண்டான யூஆர்எல் வந்து அது டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் மதுரை, PAO மதுரை, SPAO ஹை பெஞ்ச் மதுரை, திருநெல்வேலி லாகின். ஸோ அவங்களுக்கு உண்டான யூஆர்எல் இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ எந்த ரீஜனோ அந்த ரீஜனுக்கு உண்டான யூஆர்எல் நம்ம எஸ்ஆர் டிஜிட்டலைசேஷனோட யூஆர்எல் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ எந்த ரீஜன் உண்டான நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரீஜனுக்கு உண்டான யூஆர்எல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் எந்த லொக்கேஷனோட ரிசோர்ஸோட டீட்டெயில்ஸ், அதாவது காண்டாக்ட், விப்ரோ டீமோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஸ்பாக்கோட டீட்டெயில்ஸும் நம்ம டிஸ்பிளே ஆகிடும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க டிஓ கோட், நெக்ஸ்ட் டிடிஓ கோட், பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க. லாகின் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ ஒன்ஸ் கரெக்டான லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தோடனே நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நோட் பண்ணிவிட்டு அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா நம்ம ஆஃபீஸில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்களோ ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எல்லா எம்ப்ளாயிஸோட டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருந்தாங்கன்னா ஸோ நம்மளுக்கு இங்கே எம்ப்ளாயி லிஸ்ட் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஒரு எக்ஸல் ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகும். ஸோ அதில் எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். டோட்டல் எம்ப்ளாயிஸ். ஸோ யார் யார் வராமல் இருக்காங்களோ அவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா IFHRMS எம்ப்ளாயி நம்பர். ஸோ யாருக்கு IFHRMS எம்ப்ளாயி நம்பர் இதில் அப்டேட் ஆகாமல் இருக்கோ ஸோ அந்த டீட்டெயில்ஸும் காமிச்சிடும் நம்மளுக்கு. ஸோ டோட்டலாக எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்களோ அந்த எம்ப்ளாயி லிஸ்ட்டு எல்லாமே டீட்டெயிலாக காமிச்சிடும். எக்ஸலாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எந்த எம்ப்ளாயி வந்து நமக்கு மிஸ் ஆகிறாங்களோ ஸோ அந்த எம்ப்ளாயோட பிரிங்கின் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். மிஸ் ஆகிற எம்ப்ளாயிஸ் வந்து நம்ம பிரிங்கின் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஈஸியாக. ஸோ அது எப்படின்னு நம்ம காமிச்சிட்றேன். இங்கே சர்ச் எம்ப்ளாயின்னு இருக்கும். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு TPSR TPF நம்பரை போட்டு சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அந்த எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு இதில் டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அதை கிளிக் பண்ணி பிரிங்கின் கொடுத்துட்டா அந்த எம்ப்ளாயி உள்ளே வந்துடுவாங்க. ஸோ நம்ம உள்ளே வர வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரிட்டையர்டு எம்ப்ளாயி, ஸோ டிசீஸ்டு எம்ப்ளாயினா ஸோ அதை எப்படி மார்க் பண்ணுறதுனா இங்கே இன்ட்டு மார்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ரீசன் கேட்கும். ரிட்டையர்னா ரிட்டையர்டு, டிசீஸ்னா டிசீஸ் செலக்ட் பண்ணிட்டு எந்த டேட்டோ அந்த டேட் கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா அந்த எம்ப்ளாய்க்கு அப்டேட் ஆகிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சார் பென்சில் சிம்பிள் காமிக்குது. ஸோ இந்த பென்சில் சிம்பிள் எதுக்காண்டி இது காமிக்குதுன்னா ஸோ இந்த எம்ப்ளாய்க்கெலாம் நம்ம IFHRMS எம்ப்ளாயி ஐடி இன்னும் நம்ம மேப் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் அதை மேப் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து SR எடிட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதை வந்து கரெக்டான IFHRMS எம்ப்ளாயி டைப் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துருங்க. அப்டேட் ஆகிக்கும். ஸோ ஆல்ரெடி அப்டேட் ஆகிருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே காமிக்கும் நம்மளுக்கு. பென்சில்ஸ் இந்த க்ரீன் கலர் பென்சில் சிம்பிளில் காமிக்கும். ஆல்ரெடி இருக்கிற அப்டேட் ஆகக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு வந்து எம்ப்ளாயி நம்பர் அப்டேட் ஆயிருந்தா IFHRMS எம்ப்ளாயி நம்பர் அப்டேட் ஆயிருந்துச்சுன்னா ஸோ நமக்கு பென்சில் சிம்பிள் எடிட் பண்ணுற ஆப்ஷன் நம்மளுக்கு எனேபிள் ஆகிடும். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் கிளிக் ஆனோடனே நம்மளுக்கு இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஹைட் டேப்ஸ், இங்கே சைடு மேப் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ பயோடேட்டா டீட்டெயில்ஸ் நம்ம ஷார்ட்கட் கீஸ் நம்ம டேரெக்டாக எதுக்குள்ளே கிளிக் பண்ணணுமோ அதுக்குள்ளே போகணுமோ போய்க்கலாம். ஸோ சைடு மேப்னு இருக்குது. ரெண்டாவது ஸோ ஹைட்னா இப்போது ஒரு எம்ப்ளாயிக்கு எப்படி ESR எடிட் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது இங்கே லாகின் பண்ணோடனே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த பிடிஎஃப்பை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஜிட்டலைசேஷன் ஆகிருந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிருக்கும் பிடிஎஃப்பில்.
ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்கு செக் பண்ணுங்கள். நம்மளோட எஸ்ஆர் ஃபிசிக்கல் எஸ்ஆரையும் இதையும் வச்சு கம்பேர் பண்ணி செக் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு இதில் ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ், ஸோ அதுக்கு ஏதாச்சும் விட்டு போயிருந்துச்சுன்னா, ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம அப்டேட் பண்ணால் அதெல்லாம் இதில் நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, செக் பண்ணி உங்கள் பென்சிலில் கிளிக் பண்ணிவிட்டு செக் பண்ணி நோட் பண்ணி வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு இங்கே க்ரீன் கலர் பென்சில் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்மளோட அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நமக்கு அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். ஸோ இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. சைடு மேப், ஸோ எந்த பேஜில் போய் நம்ம இந்த பிடிஎஃப்ல நம்ம பார்த்துருப்பீங்க. ஸோ சர்வீஸ் வெரிஃபிகேஷன் போனோம்னா டக்கு நீங்கள் சர்வீஸ் வெரிஃபிகேஷன்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை டேரெக்டாக அந்த சைட் மேப்பில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா சர்வீஸ் வெரிஃபிகேஷனுக்கு போயிடும். அந்த பேஜுக்கு போயிடும், டக்குன்னு போயிடும் சைட் மேப்பில். ஸோ ஒன்ஸ் ஷோ ஹைடை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இதில் நம்ம எஸ்ஆரில் நம்ம பார்த்துருப்போம், ஃப்ரண்ட் பேஜில் நம்ம பார்த்துருக்க பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு டிஸ்பிளே ஆகும். லைக் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஷார்ட்கட் கீ இருக்குது. நம்மளோட கீபோர்டில் F1 ப்ரெஸ்னா F1க்கு போகும், F2னா F2, F5னா F8க்கு போயிடும், F10னா F10க்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்கட் கீழே போய் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணோன்னே, நம்ம எடிட் சிம்பிளை கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் என்ன இருக்குன்னா, பயோ டேட்டா ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் டிஎன் சர்வெண்ட், ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் அண்ட் ட்ரைனிங், F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ அந்த பேஜுக்கு போயிடும். ஸோ அதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டிபார்ட்மெண்ட் டெஸ்ட், ட்ரைனிங், ஸோ அந்த இதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரொபேஷன் அண்ட் கன்ஃபர்மேஷன், ஸோ அதை அப்டேட் பண்ணால் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அப்ட்ராக்ட் ஆஃப் போஸ்ட் ஹெல்டு, ஸோ அதில் ப்ரொமோஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட், அதர் அப்பாயின்மெண்ட்ஸ், அப்புறம் ட்ரான்ஸ் அண்ட் போஸ்டிங், ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் அண்ட் சஸ்பென்ஷன், ஸோ அந்த டீட்டெயில்ஸில் சஸ்பென்ஷனும் அந்த பனிஷ்மெண்ட் டீட்டெயில்ஸும் நம்ம இதில் போய் அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டெபுடேஷன் ஸ்டேட் அண்ட் ஃபாரின், ஸோ அதில் அப்பாயின்மெண்ட் இன் அதர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட், ஸோ அந்த டீட்டெயில்ஸ், டெபுடேஷன் ஆஃப் ஃபாரின் சர்வீஸ், டீட்டெயில்ஸ் ஆஃப் லீவ் சேலரி அண்ட் பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் ரெக்கவர்ட், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நம்ம இதில் போய் அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லீவ் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸில் போயிட்டு ஸோ நம்மள ஒரு டீட்டெயில்ஸும் போய் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. அடுத்து ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட், மூவபிள் ப்ராப்பர்ட்டி, லிக்விட் அசெட்ஸ், இன்சூரன்ஸ் பாலிசிஸ், அதர் லிபிலிட்டிஸ், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ், நாமினேஷன்ஸ், ஸோ நாமினேஷன்ஸ் ஜிபிஎஃப், எஸ்பிஎஃப், எஃப்பிஎஃப், சிபிஎஸ், ஜிபிஎஃப், ஸோ அந்த இஎல் அதுக்கு டீட்டெயில்ஸ் உள்ள நாமினேஸ் இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ பர்டிகுலர் ஆஃப் லாங் டேர்ம் அட்வான்சஸ், ஸோ அதில் டீட்டெயில்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அதில் பே கமிஷன், ரிவிஷன் ஆஃப் பே, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து 2 இதில் டீட்டெயில்ஸ் உள்ள மாதிரி அப்டேட் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட் அண்ட் ரிவிஷன் ஆஃப் பே, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனுவல் இன்க்ரிமெண்ட்ஸ், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நம்ம வந்து ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ சர்வீஸ் வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் டேட் டு டேட் 6 months ஒன்ஸ் அப்டேட் பண்ணுற டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். replacement ஆஃப் ப்ரொமோஷன்ஸ், additional charge, promotion panel entries, junior getting more pays, allowance, selection grades, special grades, SPF, NOC details, award and recognitions, recovery, bonds, and TNC health fund and engages. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த ஐக்கானில் போய்ட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தான் மெனு. ஸோ ஹைடில் போய்ட்டு இந்த டீட்டெயில்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். நம்ம எஸ்ஆர் டீட்டெயில்ஸில் இருக்கிறது தான் நம்ம இதில் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம ஒன்று அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ அதில் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதில் எந்த பேஜ் மட்டும் நம்ம கரெக்ஷன் பண்ணுறோமோ அதை கரெக்ஷன் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து நெக்ஸ்ட் வர காமிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட் 3ல் இஎஸ்ஆரை எப்படி எடிட் பண்ணுறது, அது எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பயோடேட்டா ஆஃப் கவர்மெண்ட் டிஎன் சர்வெண்ட், அரசு அலுவலர் பற்றிய தன் குறிப்புகள். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி அப்டேட் ஆகிருக்கும். ஸோ அதை நம்மளால் எடிட் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் எந்த டீட்டெயில்ஸ் எதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் லோக்கல் விப்ரோ டீம்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அவங்க கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதை அப்டேட் பண்ணிக்கலாம் நம்ம.
ஏன்னா ஃபஸ்ட் பேஜ் நம்ம எடிட் பண்ண முடியாது. ஆல்ரெடி நம்ம டேட்டா என்ட்ரி பண்ணுறப்பே நம்ம ஃபஸ்ட் பேஜுக்கு ஸ்கேன் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பயோடேட்டா பேஜ் நம்மளால் அப்டேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் அண்டு ட்ரைனிங். பணியில் சேர்ந்த பின்னர் அடைந்த கல்வி மற்றும் பயிற்சிகள் டீட்டெயில்ஸை பற்றி நம்ம அப்டேட் பண்ணுறது எப்படி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே காமிக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் நம்ம மாற்றுறதா இருந்தால் எடிட் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா கீழே சேவ் ஆகிடும். சப்போஸ் இது தவறாக இருந்தால் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. நியூ ஏதாச்சும் அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் டீட்டெயில்ஸ் செலக்ட் ஆப்ஷன் இருந்தால் செலக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா கீழே சேவ் ஆகிடும். ஸோ டிபார்ட்மெண்ட் டெஸ்ட். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லையும் அதே மாதிரி தான். டெஸ்ட் நேம், ஸோ பாஸ் ஆஃப் ஃபெயிலா, ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு ஸோ செலக்ட் பண்ணுற இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி செலக்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் கொடுத்தீங்கன்னா கீழே சேவ் ஆகிடும். ஃப்ரீ டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் கூட எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்டர் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ ட்ரைனிங் அதே மாதிரி தான். ஸோ அதில் ட்ரைனிங் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கம்பல்சரி ட்ரைனிங்னா கம்பல்சரி ட்ரைனிங், பவானிசரி ட்ரைனிங்னா கம்பல்சரி ட்ரைனிங். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கிறப்போ நம்ம செலக்ட் பண்ணி ஆப்ஷன்ஸ் எடுத்துகிட்டு ஸோ டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிவிட்டு கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சேவ் கொடுத்தீங்கன்னா கீழே சேவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன் அண்ட் கன்ஃபர்மேஷன். தகுதிக்கான பருவம் மற்றும் பணி நிலைப்படுத்துதல். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எப்படி அப்டேட் பண்ணுறதுனா நம்மளுக்கு ஆல்ரெடி அப்டேட் ஆன டீட்டெயில்ஸ் வந்து கீழே இருக்கும். எஸ்ஆர் டிஜிட்டலைசேஷன் ஆயிருந்துச்சுன்னா ஸோ அந்த டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆல்ரெடி இருக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே பென்சில் சிம்பிள் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ மேலே காமிக்கும் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி இருந்தால் ஏதாச்சும் எடிட் பண்ணுறதா எடிட் பண்ணிவிட்டு கீழே மறக்காமல் சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தா தான் சேவ் ஆகும். சரிங்களா? ஒன்ஸ் சேவ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, சேவ் ஆகிடும். ஸோ ஏதாச்சும் தவறாக இருந்தால் டெலீட் பண்ணிவிட்டு நியூ ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் நியூ ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். டிபார்ட்மெண்ட் ஏதாச்சும் இருந்தால் டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து செலக்ட் பண்ணி தான் எடுக்கும். இங்கே டிபார்ட்மெண்ட் ஆஃப் நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுறதா இருந்தால் செலக்ட் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ட்ரி லெவல் போஸ்ட், நேம் ஆஃப் த போஸ்ட் எல்லாமே டீட்டெயில்ஸ் மேனிட்டரி ஃபீல்டு எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே சேவ்னு பட்டன் இருக்கும். சேவ் பண்ணிங்கன்னா கீழே சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் ஆஃப் போஸ்ட் ஹெல்டு. ஸோ அரசு அலுவலர் வகித்த பதவிகளை பற்றிய குறிப்புகள். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் அண்டு அப்பாயின்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் டீட்டெயில்ஸ் இந்த நேம் ஆஃப் த ஹையர் போஸ்ட். ஸோ அந்த டீட்டெயில்ஸில் பே பண்ண எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருவீங்க. செலக்ட் பண்ணுறதுல செலக்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் பை ப்ரொமோஷன். ஸோ அந்த இங்கே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணலாம். இங்கே மெத்தட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் பை ரெக்யர்மெண்ட் பை ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதா அந்த டீட்டெயிலுக்கு அந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணணும். மெத்தட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் பை ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதா அந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரீ டெக்ஸ்ட்டில் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் டைப் பண்ணால் டைப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சேவ் பண்ணிங்கன்னா கீழே சேவ் ஆகிடும். ஸோ மறக்காமல் சேவ் கொடுத்தினா தான் சேவ் ஆகும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதர் அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே சேவ் பட்டன் இருக்குது. சேவ் பண்ணிட்டீங்கன்னா கீழே சேவ் ஆகிடும். அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங். நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங் எல்லாமே ஸோ இதில் தான் அப்டேட் பண்ணணும். ஸோ ரிலீவிங் ஆஃபீஸோட டீட்டெயில்ஸ் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணணும். ஆஃபீஸ் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டு ஃபோனுனா ஆஃப்டர்நூனா செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஜாயினிங் டிபார்ட்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஜாயினிங் ஆஃபீஸ் டீட்டெயில், ஸோ எந்த ஜாயினிங் போஸ்ட்டு எப்போ ஜாயின் பண்ணுறாங்க, ஸோ அந்த எஃப்னா ஃபோனுனா ஏனா ஆஃப்டர்நூனா ஃபோனுனா செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு இங்கே சேவ்னு கொடுத்தீங்கன்னா கீழே சேவ் ஆகிடும். இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் டைப் பண்ணுறதா இருந்தால் என்டர் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு டைப் பண்ணிங்கன்னா இங்கே சேவ் ஆகிடும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லாமே அப்டேட் பண்ணுறதா இருந்தால் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் நியூ அப்டேஷன் எடிட் பண்ணுறதா அந்த எடிட் சிம்பிள் வச்சுருக்காங்க. அதில் ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் ஏதாச்சும் டேட் மாற்றுறது, ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் நம்பர் மாற்றுறது, டிபார்ட்மெண்ட் ஸோ சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் மாற்றினா பென்சில் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அமுத்திக்கலாம். டெலிட் பண்ணுறதா டெலிட் பண்ணிக்கலாம். நியூ ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இதில் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸில் பார்ட் 4ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பனிஷ்மெண்ட் அண்ட் சஸ்பென்ஷன். ஸோ தண்டனைகள் மற்றும் தற்காலிக பணி நீக்கம். ஸோ அந்த டீட்டெயில் பற்றி நம்ம எப்படி அப்டேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். சஸ்பென்ஷன்ஸ். ஸோ எந்த டேட் சஸ்பென்ஷன் டேட்டு, ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே டைப் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் பண்ணுற எவ்வளோ செலக்ட் பண்ணணும். அதாவது சப்ஸ்டன்ஸ் அலவன்ஸ் பெய்டு, அதாவது எஸ் ஆர் நோ. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த பர்சன்டேஜ் டைப் பண்ணிடணும். ஸோ எல்லாமே டைப் பண்ணி முடிச்சுட்டு
இங்கே சேவ்னு ஒரு பட்டன் இருக்கும், அது சேவ் பண்ணால் தான் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் பனிஷ்மெண்ட் டீட்டெயில்ஸ் எப்படி எடிட் பண்ணுறோம்னா இங்கே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நேச்சர் ஆஃப் பனிஷ்மெண்ட், நேச்சர் அதாவது பனிஷ்மெண்ட் நேம் நேச்சர். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு எந்த இதோ அந்த டீட்டெயில்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் நம்ம டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம்டு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் செலக்ட் பண்ணுற இடத்துல செலக்ட் பண்ணிட்டு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அடிக்கணும்னா அடிச்சுட்டு சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். என்டர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து டெபுடேஷன் ஸ்டேட் அண்ட் ஃபாரின். ஸோ இதில் வேற்றுப்பணி மற்றும் அயற்பணி. ஸோ அந்த டீட்டெயில்ஸை பற்றி நம்ம எப்படி அப்டேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். ஸோ இங்கே இருக்கும் அப்பாயின்மெண்ட் இன் அதர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இங்கே செலக்ட் பண்ணுற இடத்துல டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே டைப் பண்ணிவிட்டு இங்கே சேவ் கொடுத்தீங்கன்னா இங்கே சேவ் ஆகி கீழே நமக்கு டேட்டா காமிச்சிடும். அப்போ டெபுடேஷன் ஆன் ஃபாரின் சர்வீஸ். ஸோ அந்த டீட்டெயில்ஸும் அதே மாதிரி டைப் பண்ணி முடிச்சுட்டு ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். என்ட்ரது அப்டேட் பண்ணுறதா அப்டேட் பண்ணிக்கலாம், டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறதா இருந்தால் கூட என்டர் பண்ணிக்கலாம். ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் லீவ், சேலரி அண்டு பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் ரெக்கவர்டு. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் அதே மாதிரி தான். அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா இங்கே சேவ் ஆகிடும். லீவ் அக்கௌண்ட். ஸோ நம்ம விடுப்புகளின் கணக்கு. ஸோ நம்ம எஸ்ஆரில் எந்த டீட்டெயில்ஸ் எவ்வளோ லீவ் அப்டேட் பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுறக்கூடியது தான் இந்த பேஜ். ஸோ இந்த லீவ் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த லீவ் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஏர்னட் லீவ், அன்ரெகுலேஷன் அன்ஏர்னட் லீவ் ஆன் எம்சி. ஸோ அன்ஏர்னட் லீவ் ஆன் ப்ரைவேட் அஃபேர்ஸ் யூஆர் வித்வுட் எம்சி. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் மெட்டர்னிட்டி லீவ், ஸ்டடி லீவு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே சேவ்னு கொடுத்தீங்கன்னா இங்கே சேவ் ஆகிடும். இங்கே ஒன்ஸ் டிலீட் பண்ணுறதா இருந்தால் நம்ம டிலீட் பண்ணிக்கலாம், டிலீட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுறதா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த லீவ் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அன்ரெகுலேஷன் லீவ், ஏர்னல் லீவ் என்ஹான்ஸ்மெண்ட், லீவ் ட்ராவல் கன்சம்ஷன்ஸ், கம்பல்சரி லீவ் அண்ட் கம்பல்சரி வெயிட், ஸ்டடி ட்ரீட்டட் ஆஸ் டியூட்டி. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிவிட்டு இங்கே சேவ்னு பட்டனை கிளிக் பண்ணால் தான் சேவ் ஆகும். ஸோ சேவ் பண்ணிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட், அசையா சொத்துக்கள் பற்றிய விவரங்கள். ஸோ அசையா சொத்துக்கள் பற்றின விவரங்கள் எல்லாமே ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம எஸ்ஆரில் அப்டேட் பண்ணி தான் நம்ம இதில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, மூவபிள் ப்ராப்பர்ட்டி, லிக்விட் அசட்ஸ், இன்சூரன்ஸ் பாலிசிஸ், அதர் லைபிலிட்டிஸ். ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம டைப் பண்ணி முடிச்சுட்டு இங்கே சேவ் கொடுத்தீங்கன்னா தான் இங்கே சேவ் ஆகும், கீழே சேவ் ஆகிக்கும். நம்ம சப்போஸ் ஆல்ரெடி இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணி விட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ், நம்மளோட குடும்ப விவரங்கள் சரிங்களா, நம்மளோட எஸ்ஆரில் இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுறதா இருந்தால் ஸோ நேம், ஸோ ரிலேஷன்ஷிப் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஏஜ், டேட் ஆஃப் பர்த், ஸோ மேரிடா அன்மேரிடான்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சேவ் கொடுத்தீங்கன்னா கீழே சேவ் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி டீட்டெயில்ஸை பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். டிலீட் பண்ணுறதா தான் இங்கே டிலீட் பண்ணிக்கலாம். இப்போ டிலீட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபேமிலி டீட்டெயில்ஸ் நம்ம இதில் அப்டேட் பண்ணிட்டோம்னா சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் நாமினேஷன். நாமினேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட நாமினேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம எஸ்ஆரில், அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நம்ம எஃபிஎஃப், எஸ்பிஎஃப் 1984, 2000, சிபிஎஸ், இஎல் அண்ட் யூஎல். ஸோ அந்த நாமினேஷன் நம்ம அப்டேட் பண்ணுறதா இருந்தால் நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகிருக்கும். ஸோ ஒன்ஸ் அப்டேட் பண்ண தவறாக இருந்துச்சுன்னா நம்ம கிளிக் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷனல் டீட்டெயில் நாமினி அப்டேட் பண்ணுறதா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டீட்டெயில் செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டு, நாமினல் டீட்டெயில், ஒரிஜினல் நாமினி அட்ரஸ். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிவிட்டு இங்கே சேவ் கொடுத்தீங்கன்னா கீழே சேவ் ஆயிடும். ஸோ இதில் ஏதாச்சும் நம்ம கரெக்ஷன் பண்ணுறதா கூட பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ டிலீட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. ஸோ நம்மளோட நாமினேஷன் டீட்டெயில்ஸ், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே அப்டேட் பண்ணுறது. ஸோ டிலீட் பண்ணுறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா எதாவது ஆட் ஆகிருந்தால் டிலீட் பண்ணுறதா டிலீட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணுறதா இருந்தால் அப்டேட் பண்ணிக்கலாம். நியூ அப்டேட் பண்ணுறதா இருந்தால் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்ஷன்ஸ் இருந்தால் பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்படி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த டீட்டெயில் டேட்டா நெட் உள்ள எல்லாமே இந்த மாதிரி தான் நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏதாவது டிலீட் பண்ணுறதா இருந்தால் டிலீட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணுறதா இருந்தால் அப்டேட் பண்ணிக்கலாம். கரெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணி தான் அப்டேட் பண்ணணும். மறக்காமல் நம்ம சேவ் பட்டனை கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த டேட்டா சேவ் ஆகிடும், பிடிஎஃப்ல சேவ் ஆகும். ஸோ இந்த பார்ட் 4ல் நம்ம இதை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா பர்டிகுலர் ஆஃப் லாங் டேர்ம் அட்வான்ஸ். ஸோ நீண்ட கால கடன்கள் பற்றிய குறிப்புகள். ஸோ அந்த டீட்டெயில்ஸை இங்கே நம்ம லோன் அண்ட் அட்வான்ஸ் டைப் பண்ணிருக்கோம். ஸோ அதில் எந்த டைப் நம்ம வாங்கியிருக்கோமோ எஸ்ஆரில் நம்ம என்ட்ரி போட்டிருக்கோமோ ஸோ அந்த டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அப்டேட் ஆகலைன்னா நீங்கள் டீட்டெயில்ஸில் எல்லாமே செலக்ட் பண்ணி டைப் பண்ணிவிட்டு சேவ்னு பட்டன் இருக்கும், சேவ் கொடுத்தீங்கன்னா கீழே சேவ் ஆகிடும். ஆல்ரெடி அப்டேட் ஆகிடுச்சுன்னா பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு
ஆப்ஷன்ஸ், அதாவது ரிவிஷன் ஆஃப் பே அண்ட் பே கமிஷன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் தான் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பே கமிஷன் இருக்கும், 6th பே 7th பே. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் அப்டேட் பண்ணியிருக்கணும். எஸ்ஆரில் நம்ம டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி அப்டேட் ஆகிருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு கீழே சேவ் பண்ணிங்கன்னா கீழே சேவ் ஆகிடும். கன்சாலிடேட்டட் பே ரிவிஷன், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணணுமா, இங்கே டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே அப்டேட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா இங்கே சேவ் ஆகிடும். ஆல்ரெடி இருக்க டீட்டெயில்ஸ் ஏதாவது பெண்டிங் மிஸ்டேக்ஸ், பே கமிஷன்லாம் அப்டேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா, இப்போ எல்லாமே 7th பே கமிஷன் வந்துருச்சு. ஸோ அந்த பே கமிஷன்லாம் அப்டேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஒன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணி அப்டேட் பண்ணிவிடுங்க. அடுத்தது அப்பாயின்மெண்ட் அண்ட் ரிவிஷன் ஆஃப் பே. ஸோ நியமனம் வரைமுறைப்படுத்துதல் முதலியன. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் தான் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் பே ஃபிக்சேஷன், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி அப்டேட் ஆகிருக்கும். ஸோ ஒன்ஸ் அப்படி அப்டேட் ஆகலைன்னா இங்கே பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ தவறாக இருந்தால் நான் எடிட் பண்ணுறதா இருந்தால் எடிட் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம், தப்பானதை வந்து மாற்றிக்கலாம். ஸோ நியூ அப்டேட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா இங்கே சேவ் ஆகிடும். ஸோ ப்ரொமோஷன் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் பை ட்ரான்ஸ்ஃபர் பே ஃபிக்சேஷன், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நம்ம அப்டேட் பண்ணுறதா இருந்தால் எல்லா டீட்டெயிலும் அப்டேட் பண்ணிவிட்டு இங்கே சேவ் பட்டன் இருக்கும், சேவ் கொடுத்தீங்கன்னா கீழே சேவ் ஆகிடும். ஸோ அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் சர்வீஸ், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் உண்டான டீட்டெயில்ஸ் எஸ்ஆரில் அப்டேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ அதர்வைஸ் நம்மளாம் அப்டேட் பண்ணக்கூடாது. எஸ்ஆரில் டீட்டெயில்ஸ் இருந்தால் நம்ம டீட்டெயில்ஸ் எடுத்து டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து மிக முக்கியமான பார்ட் என்னென்னா இன்க்ரிமெண்ட்ஸ், ஆனுவல் இன்க்ரிமெண்ட்ஸ் அண்ட் அட்வான்ஸ் அண்ட் இன்சென்டிவ். ஸோ இதில் ஆனுவலாக இங்கே 2 கேட்கும், ஆனுவல் அண்ட் அட்வான்ஸ் இன்சென்டிவ். ஸோ மேக்ஸிமம் 1 இயர்க்கு ஒன்ஸ் நம்ம வந்து ஆனுவல் இன்க்ரிமெண்ட் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் மறக்காமல் நம்ம இதில் அப்டேட் பண்ணணும். நம்ம எஸ்ஆரில் வந்து ஆல்ரெடி அப்டேட் ஆனதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் இதில் காமிக்கும். ஒன்ஸ் தவறாக இருந்தால் நம்ம பென்சில் சிம்பிள் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். இங்கே 6th பேலாம் இருக்குது. ஸோ இப்போ 7th பே மாறிடுச்சு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நம்ம அப்டேட் பண்ணணும். எஸ்ஆரில் விடுபட்ட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நம்ம அப்டேட் பண்ணணும், நியூ அப்டேட் பண்ணக்கூடாது. எஸ்ஆரில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை தான் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இது டீட்டெயில்ஸ் தான். அடுத்து சர்வீஸ் வெரிஃபிகேஷன், 6 months ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் தான் அப்டேட் பண்ணணும். ஸோ இதில் என்னன்னா ஃப்ரம் டு டேட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா கீழே சேவ் ஆகிடும். ஏதாவது டேட்டு ஏதாவது எடிட் பண்ணுறதா இருந்தால் எடிட் பண்ணிக்கலாம், டிலீட் பண்ணுறதா டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சர்வீஸ் டீட்டெயில்ஸ் இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலீக்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டெம்பரரியாக பர்மனெண்ட்டாக சொல்லிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு இங்கே சேவ் கொடுத்தீங்கன்னா கீழே சேவ் ஆகிடும். ஸோ அடிஷனல் சார்ஜ், ஸோ நம்ம ஏதாச்சும் ஆஃபீஸில் வந்து அவங்க அடிஷனல் சார்ஜ் ஏதாச்சும் அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம எஸ்ஆர் டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகிருந்துச்சுன்னா, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எப்படி அப்டேட் பண்ணணுமா, ஸோ இந்த மாதிரி நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டு நேம் ஆஃப் த போஸ்ட், ஸோ அந்த டேட்டு ஸோ செலக்ட் பண்ணி ஃபோன் ஆஃப்டர்னூன் செலக்ட் பண்ணிக்கிட்டு, ஸோ அந்த ரிலீவ் டேட், அந்த டேட் ஆஃப் ரிலீஃப் அந்த டீட்டில் அப்டேட் பண்ணிவிட்டு இங்கே சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். சில மேண்ட்ரி ஃபீல்டில் இருக்குது, அந்த டீட்டெயிலாம் அப்டேட் பண்ணிட்டு தான் சேவ் கொடுக்கணும். இல்லைனா அதிலே பாப்பப் காமிக்கும் மேண்ட்ரி ஃபீல்டு அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி காமிச்சிடும். ஸோ அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொமோஷன் பேனல் என்ட்ரிஸ், ஸோ ப்ரொமோஷன் பேனல் என்ட்ரிஸ் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே எஸ்ஆரில் இருக்கிறது இருந்துச்சுன்னா நம்ம அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து அப்டேட் பண்ணிவிட்டு கீழே சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்தா தான் சேவ் ஆகிடும். சரிங்களா? ஸோ ப்ரொமோஷன் பேனல் என்ட்ரிஸ் அப்டேட் பண்ணலாம். ஜூனியர் கெட்டிங் மோர் பே, அலவன்சஸ், ஸோ நம்ம அலவன்சஸ் டீட்டெயில்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துடணும். ஆல்ரெடி அப்டேட் ஆகிருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம், அப்டேட் ஆகிருக்கும். ஒன்ஸ் அப்டேட் ஆகலைன்னா நம்ம பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணுறதா டெலிட் பண்ணிட்டு நியூ ஆட் பண்ணால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. அடுத்து செலெக்ஷன் கிரேட் ஃபார் ஸ்பெஷல் கிரேட், ஸோ அந்த டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நம்மளோட செலெக்ஷன் கிரேட் அந்த ஸ்பெஷல் கிரேட் டீட்டெயில்ஸ் நம்ம எஸ்ஆரில் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லாமே ஒன்ஸ் டேட்டா பூரா என்ட்ரி பண்ணிவிட்டு சேவுங்கிற பட்டனை மறக்காமல் நம்ம சேவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அப்டேட் ஆகும். அதர்வைஸ் அப்டேட் ஆகுது. நம்ம ஒன்ஸ் சேவ் பண்ணால் நம்ம டேட்டாவில் வந்து ஸ்டோர் ஆகிக்கும். நம்மளோட சேவ் ஆகிடுச்சுன்னா நம்ம பிடிஎஃப்ல அப்லோட் ஆகிடுச்சுன்னா ஒன்ஸ் டேட்டாவில் வந்து ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். விடுபட்டதுக்கப்புறம் நம்ம நோட் பண்ணி வச்சுருப்போம், பிடிஎஃப்ல நோட் பண்ணி வச்சுருப்போம், அதை தான் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்ட் 6ல் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஎஃப் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். எஸ்பிஎஃப் பார்த்தீங்கன்னா 1984 இருக்கும், 2000 இருக்கும். ஸோ அது எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி அப்டேட் ஆயிருந்துச்சுன்னா நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் காமிக்கும். ஒன்ஸ் தவறாக இருந்தால் நம்ம செலக்ட் பண்ணி பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம், இல்லை டீல் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை எஸ்பிஎஃப் 1984 சில பேர் வச்சிருப்பாங்க, ஜிபிஎஃப் எம்ப்ளாய்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து எந்த மந்த்தோ அந்த மந்த் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ க்ளோசிங் மந்த் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஸ்கீம் இருக்கும். அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 20 rupees இருந்தால் 20 rupees செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம்.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஃப் ஓப்பனிங் வந்து 2000 ஸோட வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் எஸ்பிஎஃப் 2000 இருந்தால் ஸோ அந்த டேட்டா அப்டேட் பண்ணிவிட்டு க்ளோசிங் அந்த க்ளோசிங் டேட் அப்டேட் பண்ணிவிட்டு ஸோ இதில் ரெண்டு இருக்கும் 50 ரூபா ஸ்கீம் 70 ரூபா ஸ்கீம் இருக்கும். ஸோ இதை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணாமல் இருந்தால் நம்ம எஸ்ஆரில் அப்டேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா நம்ம அப்டேட் பண்ணிக்கோங்க. எஸ்ஆரில் அப்டேட் ஆயிருந்தது நம்மளோட ஃபிசிக்கல் எஸ்ஆரில் என்ன இருக்கோ அது டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிக்கோங்க. என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இருந்தால் எஸ்ஆரில் அப்டேட் ஆயிருந்துச்சுன்னா நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே சேவ் பட்டன் இருக்கும். சேவ் பட்டன் நமக்கு மறக்காமல் கிளிக் பண்ணால் தான் சேவ் ஆகும், இல்லைனா வந்து சேவ் ஆகாது. அடுத்து அவார்டு அண்ட் ரெகக்னிஷன். ஸோ நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஃபயர் டிபார்ட்மெண்ட்லாம் மேக்ஸிமம் நம்ம அவார்டு அண்ட் ரெகக்னிஷன் தான் இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்து ரிமார்க்ஸில் டைப் பண்ணி நம்ம சேவ் கொடுத்தீங்கன்னா இங்கே சேவ் ஆகிடும். அடுத்து ரெக்கவரி டீட்டெயில்ஸ். நம்ம ரெக்கவரி இருக்கும் லோன்ஸோட ரெக்கவரி ஆஃப் லாஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து செலக்ட் பண்ணி தான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெக்கவரிஸ் எந்த டீட்டெயில்ஸ் இருக்கோ டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. டிஎன்ஜி ஹெல்த் ஃபண்ட் அண்ட் என்கேஜஸ். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் அப்டேட் பண்ணி சேவ் கொடுத்தா இங்கே சேவ் ஆகிடும். எஸ்ஆரில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை அப்டேட் பண்ணிவிடுங்க மறக்காமல். அடுத்து பாண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணணும். ஸ்டடியா ட்ரைனிங்காக சர்வீஸான்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளோட பிடிஎஃபில் நம்ம அப்டேட் ஆகிடும். நம்ம ஏதாவது டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகிடுச்சுன்னா இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணி பார்த்துட்டு நம்ம பென்சில்ஸ் நம்ம கரெக்ஷன் பண்ணது எல்லாமே கரெக்ஷன் பண்ணது எல்லாமே அப்டேட் ஆகிடுச்சான்னு வெரிஃபை பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டாக நம்மளுக்கு இங்கே டிக்குன்னு இருக்கும். சரிங்களா? இந்த டிக்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆனவொடனே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வந்தோடனே இங்கே டேட் வந்து அப்டேட் ஆகிடும். எந்த டேட்டில் நீங்கள் அப்டேட் பண்ணீங்களோ அந்த டேட் அப்டேட் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு தான் நீங்கள் சப்மிட்டே கொடுக்கணும். ஒன்ஸ் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம எடிட் ஆப்ஷன் இல்லாமல் போயிடும். ஸோ மறுபடியும் எகெயின் வந்து லோக்கல் டீமை காண்டாக்ட் பண்ணி விப்ரோ டீமை காண்டாக்ட் பண்ணி தான் நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் இப்போ பிடிஎஃப்ல ஏதாச்சும் தவறு இருந்துச்சுன்னா ஸோ மறுபடியும் எகெயின் நீங்கள் பென்சில் சப்மிட் கொடுக்காம இருந்தால் மறுபடியும் எகெயின் இப்போ எடிட் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் அப்டேட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தால் சப்மிட் பண்ணிட்டீங்களா எல்லாம் செக் பண்ணுறதுக்கு பல்காக இருக்கிற ஆஃபீஸ் ஒன்ஸ் இப்போ எம்ப்ளாயி லிஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதிலே காமிக்கும். இங்கே காமிக்க பாருங்களேன் எப்போ நீங்கள் சப்மிட் பண்ண டேட்டு. எஸ்ஆர் வந்து எப்போ சப்மிட் பண்ண டேட் காமிச்சிரும். எம்ப்ளாயி நம்பர் மேப் பண்ணது காமிச்சிரும். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். ஒன்ஸ் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா கரெக்ஷன்ஸும் அப்டேட் பண்ணிட்டு தான் நீங்கள் சப்மிட்டே கொடுங்க. அதர்வைஸ் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவாக நம்ம பிடிஎஃப்ல அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எஸ்ஆரோட கம்பேர் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த தான் ஆப்ஷன்ஸ். தேங்க்யூ. இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே சர்ச் பண்ணி நம்ம எம்ப்ளாயிஸை ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ 50-60 பேர் இருந்தாங்கன்னா நம்ம சர்ச் பண்ணி அந்த எம்ப்ளாயை மட்டும் நம்ம எடிட் பண்ணுறதா இருந்தால் அந்த எம்ப்ளாயை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பென்சில் எம்ப்ளாய் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஏன்னா சிபிஎஸ்லாம் ஃபஸ்ட்டு இருக்குன்னா நம்ம சிபிஎஸ்ஸை வந்து ஃபைன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஜிபிஎஃப் ஆர் சிபிஎஸ் டிபிஎஃப் அந்த நம்பர் சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ அந்த எம்ப்ளாயிஸ் வந்துடுவாங்க. நம்ம பென்சில் நம்பர் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் சப்மிட் ஆகிடும். ஸோ இந்த தான் ப்ராசஸ். நன்றி.